டிடிஎஸ் கோர்ஸில் இப்போ மாடல் 3 எப்போ நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் நம்ம என்னென்னா இந்த 6 இதை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். கோல்டன் ரூல் பற்றி, கிரெடிட்னா என்ன, இயர் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், அட்வான்ஸ் பேமெண்ட் அப்போ டிடிஎஸ் எப்படி எஃபெக்ட் ஆகுது, டியூ டேட் என்றது, குவார்டர் வைஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, இந்த 6 விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக இந்த மாடலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோல்டன் ரூல். இப்போ அக்கௌண்டிங்க்கு கோல்டன் ரூல் இருக்க மாதிரி டிடிஎஸ்க்கும் கோல்டன் ரூல் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். ஸோ கிரெடிட் அப்படின்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புக்ஸில் நம்ம ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஒரு என்ட்ரி எப்போ பாஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்ட் பே பண்ணுறோம், மார்ச் மந்த் ரெண்ட் வருதுன்னா ரெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். என்ன செய்வோம், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் லேண்ட்லார்ட் ஆர் ரெண்ட் பேபிள் அக்கௌண்ட் போடுவோம். அந்த மாதிரி புக்ஸில் எப்போ என்ட்ரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த டேட்டை வந்து அது வந்து கிரெடிட். அப்புறம் பேமெண்ட் அப்படின்னா எப்போ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் பாஸ் ஆகுதோ, எனி மோட், கேஷோ, செக்கோ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ, நெஃப்டோ, ஆர்டிஜிஎஸோ, யூபிஐ, எனி அதர் மோட் நீங்கள் இங்கேருந்து ஒரு பார்ட்டிக்கு பே பண்ணீங்க அப்படின்னாலே பேமெண்ட். கிரெடிட்னா எனி எக்ஸ்பென்சஸ், எனி திங் நீங்கள் புக்கில் என்ட்ரி பாஸ் பண்ணீங்கன்னா கிரெடிட். இந்த ரெண்டுத்தில் விச்செவர் இஸ் இயர்லியர் இருக்கும்போது டிடிஎஸ் ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும். ப்ராக்டிக்கல் சினாரியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ ஏ படி பார்த்தோம்னா, புக்கில் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. டெபிட் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டாஸ். அப்போ எந்த டேட்டில் என்ட்ரி பாஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டில் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். பேமெண்ட் மேபி 30 டேஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம், அந்த டேட்டில் அப்ளிகபிள் ஆகாது. இன்வாய்ஸ் ரிசீவ் ஆகி எக்ஸ்பென்சஸ் என்னைக்கு புக் பண்ணோமோ அந்த டே. செகண்ட் சினாரியோ பார்த்தோம்னா, அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம், பட் எக்ஸ்பென்சஸே எதுவுமே ஆகலை, எதுவுமே நம்ம வந்து புக்கில் என்ட்ரியும் போடலை. சும்மா நம்ம இப்போ அக்டோபரில் ஒரு சர்வீஸ் அவைல் பண்ண போகிறோம், அதுக்காக அட்வான்ஸ் நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ புக்கில் என்ட்ரி இல்லைனாலும் பரவாயில்ல, இன்வாய்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்வான்ஸ் பே பண்ணாலே டிடிஎஸ் அந்த டேட்லேயே அப்ளிகபிள் ஆகிடும். தேர்ட் சினாரியோ வந்து இயர் அண்ட் ப்ரொவிஷன். நான் ஆல்ரெடி ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இயர் அண்ட் 31 மார்ச் நம்ம புக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது நிறைய ப்ரொவிஷன்ஸ் என்ட்ரி போடுவோம், அக்ரூட் எக்ஸ்பென்சஸ்க்கு நிறைய என்ட்ரிஸ் போடுவோம். ஸோ இன்வாய்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பேமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரொவிஷன் போட்டிங்கன்னா இந்த டேலேயே உங்களுக்கு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இந்த இயர் அண்ட் ப்ரொவிஷன் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இயர் அண்ட் ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈச் கம்பெனி எல்லாமே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் இயர் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கேஷ் பேசிஸ் வந்து நாட் அலோ, அக்ரூவல் பேசிஸ். ஸோ நம்ம புக்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது என்ன செய்வோம், எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா, சர்வீஸ் ரிசீட் பட் இன்வாய்ஸ் இன்னும் பண்ணலை, அது மாதிரி எக்ஸ்பென்சஸ் அக்ரூ பட் வந்து பேமெண்ட் இன்னும் பண்ணலை, அது மாதிரி சம் கான்ட்ராக்ட் ஒர்க் நடந்திருக்கு, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ், பட் நம்ம வந்து இன்வாய்ஸ் வராதனாலேயோ இல்லை சம் ரீசனாலேயோ எக்ஸ்பென்சஸ் போடாமல் இருக்கும். பட் இயர் எண்ட் அப்போ என்ன செய்வோம், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ஃபீஸ் டு ஆடிட் ஃபீஸ் பேயபிள் போடுவோம், ரெண்ட் டு ரெண்ட் பேயபிள் என்ட்ரி போடுவோம். அதே மாதிரி சப்போஸ் கான்ட்ராக்ட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நமக்கு ஜாப் ஒர்க் இருந்துச்சுன்னா மார்ச் இருக்குது, மார்ச் மந்த்து தான் போடணும். நான் ஏப்ரலில் பே பண்ணுவேன், ஏப்ரலில் போடுறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. மார்ச் மந்தில் போடலாம். ஸோ காமன் எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஆடிட் ஃபீஸ், லாயர், கன்சல்டன்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் மந்த்லி பேமெண்ட்டோ இல்லை இயர்லி பேமெண்ட்டோ இருந்தால் ப்ரொவிஷன் இருந்தால் நம்ம 31 அன்னைக்கு கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க், லேபர், ஃபேப்ரிகேஷன், டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் 31 அன்னைக்கு பே பண்ணுவோம். ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், சப்போஸ் நம்ம அன்செக்யூர்ட் லோன் வாங்கியிருக்கோம் இல்லை எனி அதர் லோன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவிஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு டிடிஎஸ் படிக்கணும். அது மாதிரி கமிஷன் அது மாதிரிலாம் இருந்துச்சு, அதுக்குமே நம்ம வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி பே பண்ணணும். ஸோ அகெயின் நம்ம சொல்லி வரோம், சப்போஸ் 31 ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணோம்னா இது அப்ளிகபிள் ஃபார் மார்ச்சே இட்ஸ்னு. ஸோ டிடிஎஸோட டியூ டேட் வந்து 30 ஏப்ரல். ஸோ நான் ஏப்ரலில் தான் பே பண்ணுறேன், அதனால் ஏப்ரலில் தான் டிடிஎஸ்ன்றது ராங் அப்ரோச். 7th மே வந்து இதுவும் ராங்கான அப்ரோச். இது ரெண்டுமே வந்து ராங், இது நீங்கள் ஃபாலோவே பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் 31 மார்ச் தான் அதோட வந்து அப்ளிகபிள் டிடிஎஸ் டிடெக்ஷன் டேட்டு. டிடிஎஸ் டெபாசிட் டியூ டேட் 30 ஏப்ரல் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து
அட்வான்ஸ் பேமெண்ட், இப்போ இயர் அண்ட் ப்ரொவிஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து எக்ஸாம்பிள் ரியலாக என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் மந்த்து நான் 2 lakhs அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கேன் ஒரு சம் சர்வீஸ்க்காக. பட் நான் டிடிஎஸே டிடெக்ட் பண்ணல. இன்வாய்ஸ் ஜான் மந்த்து தான் வருது. ஸோ இன்வாய்ஸ் ஜான் மந்த் வரதுனால நான் ஜானுக்கு 7th டியூ டேட்டுன்னு சொல்லி ஜானில் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா கவர்மெண்ட் வந்து ஸோ நமக்கு வந்து இது வந்து அட்வான்ஸ் நீங்கள் அக்டோபர்லேயே பே பண்ணிட்டீங்க, ஜானில் தான் நீங்கள் பேலன்ஸ்க்கு டிடிஎஸ் பண்ணுறீங்க. ஸோ 3 monthsக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நோட்டீஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான மெத்தட் என்னன்னா அட்வான்ஸ் 2 lakhs பே பண்ணும்போது என்ன செஞ்சுருக்கணும், கான்ட்ராக்டர் அதனால 2 lakhs into 2% 4,000 நீங்கள் வந்து கவர்மெண்ட் பே பண்ணியிருக்கணும். ஸோ வெண்டாருக்கு பே பண்ணும்போது 2 lakhsல 4,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1,96,000 தான் வந்து நீங்கள் வெண்டாருக்கு பே பண்ணணும். அந்த அந்த 4,000 நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிடுவோம் அக்டோபர் 7th ஃபார் நவம்பர் 7th நம்ம பே பண்ணிவிட்டு ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். ஜானில் நமக்கு இன்வாய்ஸ் வருது அப்படின்னா 2 lakhs ஆல்ரெடி டிடெக்டட். ஸோ பேலன்ஸ் 3 lakhsக்கு 2%. 3 lakhs into 2% 6,000 வந்து ஜான் மந்த் டியூ. ஸோ ஆல்ரெடி நான் 4,000 பே பண்ணிட்டேன் அட் த டைம் ஆஃப் அட்வான்ஸ். பேலன்ஸ் 6,000 இப்போ பே பண்ணுவேன். டோட்டல் 10,000 டிடிஎஸ். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு நோட்டீஸ் வராது, தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியெல்லாம் கட்ட வேண்டாம். டிடிஎஸ் டியூ டேட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஏப்ரல் அப்படின்னா எவ்வளோ மந்த்துனா நெக்ஸ்ட் மந்த் 7th தான் டியூ டேட். அப்படி இல்லை அப்படின்னா 1.5% இன்ட்ரெஸ்ட் வந்துடும் பர் மந்த். இயருக்குலாம் கிடையாது, பர் மந்த். நீங்கள் 7th May பே பண்ணாமல் 8th May அப்படின்னு பே பண்ணிட்டீங்கனாலும் 1 day டிலேனாலும் நமக்கு 1 day டிலேனாலுமே அது என்டையர் மந்த் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள் 50,000 டிடிஎஸ் நீங்கள் வந்து 1 day டிலே ஆகிடுச்சினாலும் 750 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதனால் இந்த டியூ டேட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணும்போது 1 day கூட டிலே பண்ணிடாதீங்க. ஸோ ஏப்ரல் நெக்ஸ்ட் மந்த், அதே மாதிரி தான் ஈச் மந்த்துக்கு நெக்ஸ்ட் மந்த் 7th வந்து டியூ டேட். பட் மார்ச் மந்த்துக்கும் நமக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. 30 April வரைக்கும் டியூ டேட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நமக்கு இயர் எண்டுன்றனால நிறைய க்ளோசிங் என்ட்ரி பாஸ் பண்ணி ப்ரொவிஷன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்காக 30 April வந்து நமக்கு டியூ டேட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு நியூ செக்ஷன் 194 IB. இதை பற்றி டீட்டெயில்டாக மாடல் 2ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இது வந்து இது இண்டிவிஜுவல், நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல, எனக்கு டேக்ஸ் ஆடிட்லாம் அப்ளிகேட் பண்ணல, நான் நார்மல் இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்றவங்க ரெண்ட்டுக்கு வந்து மோர் தேன் 50,000 இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டியூ டேட் வந்து 30 April. ஸோ இதான் டியூ டேட். நான் உங்களோட இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரிட்டன் ஃபைலிங்க்கு டியூ டேட் என்னன்னு பார்த்தோம்னா இதை வந்து குவார்ட்டர் வைஸ் படிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இயர்லி ஒன் ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி வந்து மந்த்லி ஆர் குவார்ட்டர்லின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர் மட்டும்தான், யாராக இருந்தாலும் 4 quarters. ஸோ ஏப்ரல் டு ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், ஜான் டு மார்ச் 4 quarters. குவார்ட்டர்ஸ்க்கு வந்து டிடிஎஸ் டெபாசிட் டேட் நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி 7th of following the month. ஃபைலிங்க்கு டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 month, அந்த பர்டிகுலர் குவார்ட்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஜூனுக்கு ஜூலை, செப்டம்பர்னா அக்டோபர், டிசம்பர்னா ஜான். பட் இதுக்கு டியூ டேட் என்ன செஞ்சுட்டாங்க 30 April அப்படின்னு வச்சுருக்கனால இதோட 1 month. ஸோ 31st May தான் டியூ டேட். இப்போ அதுக்கு நம்ம பார்த்த பெனால்ட்டி 1 dayனாலும் 1.5% பர் மந்த்துன்னு சொல்லிட்டோம். நான் லேட்டாக ஃபைல் பண்ணால் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணிங்கன்னா 200 rupees பர் டே. 10 days லேட் அப்படின்னா 2,000 rupees நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஸோ இது வந்து கம்பல்சரி. நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணி உங்களுக்கு 10 daysலேயே ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வந்துடும், லேட் ஃபீ இவ்வளோ பே பண்ணுங்கன்னு. இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் மாதிரியோ 2-3 monthsக்கு அப்புறமோ, ஜிஎஸ்டி மாதிரி 2-3 yearsக்கு அப்புறமோ அந்த மாதிரிலாம் வராது. இம்மிடியட் நீங்கள் ஃபைல் பண்ணி 10 days 15 daysல எப்போ உங்களுக்கு ட்ரேசஸில் வந்து இது ப்ராசஸ் ஆகுதோ, உங்கள் பர்டிகுலர் டிடிஎஸ் ரிட்டர்ன் ப்ராசஸ் ஆகுதோ அப்போவே இம்மிடியட்டாக நோட்டீஸும் ட்ரிகர் ஆகிடும். ஸோ டியூ டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் டியூ டேட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான பேன் கொடுங்க. நீங்கள் கரெக்டான பேன் கொடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து டிடெக்டிவ்க்கு வந்து கரெக்டாக அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தப்பான பேன் யூஸ் பண்ணோன்னா நமக்கு எல்லாமே தப்பாயிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணிக்கோ. அடுத்து இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து 1% per month, இன்னொன்று 1.5% per month. 1%னா நான் டிடெக்டே பண்ணலை, இந்த டேட்டில் நான் டிடெக்ட் பண்ணணும் பட் பண்ணலை, நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரினா 1%. நான் டிடெக்ட் பண்ணிட்டேன் பட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலை அப்படின்னா 1.5%. எக்ஸாம்பிள் நான் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா நான் வந்து 194J 18,500 டிடிஎஸ் அமௌண்ட் மார்ச் அன்னைக்கு ப்ரொவிஷன் போடுறேன். 10th ஏப்ரல் பேமெண்ட் பண்ணுறேன். ஓகே, நான் 10th ஏப்ரல் தான் நான் வந்து பேமெண்ட் பண்ணுறனால நான் அன்னைக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா, பட் ப்ரொவிஷன் எப்போ மார்ச், நீ ஏப்ரல் சொல்லிட்டு மேலே பே பண்ணிங்கன்னா 2 months ஆகிடும். 2 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, இது வந்து அதாவது நம்ம எந்த டேட் வந்து நம்ம டிடிஎஸ் டிடெக்டட் எடுத்துக்கணுன்றது தான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் மார்ச்சுக்கு வந்து 30 ஏப்ரல் சொன்னீங்களே, 10th வந்து போட்டிருக்கோமே, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஷின் கேட்காதீங்க. ஆக்சுவலாக எந்த டேட்டில் டிடிஎஸ் டிடெக்டட், நான் இங்கே வந்து 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். டிடிஎஸே டிடெக்ட் பண்ணலை, பேவும் பண்ணலை, அப்போ 1%. டிடெக்டட் பட் பே பண்ணலை, அப்போ இது வந்து டிடெக்டட் டிடிஎஸ் எந்த டேட்டில் டிடெக்டட் அப்படின்றத வந்து கொஸ்டின். அது வந்து நம்ம புக்ஸில் நம்ம எப்போ நோட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சினாரியாவில் பார்த்தோன்னா 31st மார்ச் தான் டிடிஎஸ் டிடெக்டட் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு 30 ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் புக்ஸ்லேயே நீங்கள் மார்ச் மந்த் என்ட்ரி போடாமல் 10th ஏப்ரல் தான் பேமெண்ட் அப்போ நான் ப்ரொவிஷன் போடுறேன் அப்படின்னீங்கன்னா 2 months இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த வந்து அட்வான்ஸ் 15th அக்டோபர் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா இன்வாய்ஸ் டேட் வந்து நான் இன்வாய்ஸ் டேட்டில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஜானில் போட்டிங்க அப்படின்னா 3 months. இதை தான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளையும் பார்த்தோம். ஜான் மந்த் இன்வாய்ஸ் போட்டிங்கன்னா 3 months இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அதே ரெண்ட்டு 31st மார்ச்னு 5th மே வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் 2 months இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ டிடெக்ஷன் டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச்செவர் இஸ் அந்த கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொவிஷன் இல்லாட்டி இது கிரெடிட் ஆர் என்ட்ரி புக்ஸ் இன் புக்ஸ், ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறது, ஆர் பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட், விச்செவர் இஸ் இயர்லியர் வந்து இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடும். அந்த டேட்டை விட்டு நீங்கள் வேறு டேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்சுவல் டேட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகிடும். எப்பப்பெல்லாம் டிடிஎஸை டிடெக்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா த்ரெஷ்ஹோல்டு வந்து எல்லா செக்ஷனும் இருக்குது, நிறைய செக்ஷன் இருக்குது டிடிஎஸ்க்கு. 194C ஜே அந்த மாதிரி நிறைய 194H அது மாதிரிலாம் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 194Cக்கு வந்து பர் டிரான்சாக்ஷன் 30,000, அக்ரிகேட் டிரான்சாக்ஷன் 1 lakh அப்படின்றாங்க. அதாவது கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் 20,000க்கு பண்ணுறேன் அப்படின்னா டிடிஎஸ் வராது. அதே ஒரே கான்ட்ராக்ட் 45,000க்கு பண்ணுறேன் அப்படின்னா வந்துடும். அதே வந்து நான் 20 3 தான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா சிங்கிள் டிரான்சாக்ஷன் 30, அக்ரிகேட் வந்து 1 lakh. ஸோ டோட்டல் அக்ரிகேட் 1 lakh மேலே போனால் தான் 194C வரும், இல்லாட்டி வராது. அதே மாதிரி 194J 30,000, 194I 2,40,000, 194H 20,000. இதே மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்லாம் ஃபியூச்சர் மாடல்ஸில் நான் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கலாம்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு கீழே இருந்தால் கிடையாது, சிம்பிள். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டர் டிக்ளரேஷன். இந்த 194Cயில் வந்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும், ஃப்ரைட்டெல்லாம் வரும், டிரான்ஸ்போர்ட் வரும். ஸோ அதில் வந்து என்னென்னா ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, சப்போஸ் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து 10 வெஹிக்கிள்ஸ்க்கு கீழே வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு வந்து கண்டிஷன் வச்சுருக்காங்க, என்னது, டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதாவது ஃபார்ம் 15I ஆர் 15Jயில் வந்து அவங்க வந்து டிக்ளரேஷன் கொடுத்து எங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண தேவையில்லை, எங்ககிட்ட வெஹிக்கிள் less than 10 வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி வந்து சப்போஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவேன், ஆனால் சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா
15G 15H அந்த மாதிரி டிடிஎஸ் நான் டிடெக்ஷன்ற மாதிரி ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 194 செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா லோயர் டிடெக்ஷன். எனக்கு சப்போஸ் இப்போ 10% டிடிஎஸ் வருது, அந்த மாதிரி ஹை டிடிஎஸ், எனக்கு அவ்வளோ டேக்ஸபிள் இன்கம் கிடையாது, லோயர் ரேட்டில் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே அதுக்கு அசஸிங் ஆஃபீஸரால் தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வாங்கி நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் கிடையாது. அதுக்கப்புறம் மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஜிஎஸ்டி. நீங்கள் டிடிஎஸ் கால்குலேட் பண்ணும்போது பேஸ் வேல்யூக்கு தான் எடுத்துக்கணுமே தவிர வித் இன்க்ளூஸ் பண்ணவே கூடாது. ஜிஎஸ்டியை நீங்கள் ஆடே பண்ணவே கூடாது. ஜிஎஸ்டி இல்லாத அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் 1 lakh 18% சொல்லி 1,18,000 உங்களுக்கு வந்திருக்கு, பில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 1 lakhக்கு மட்டும்தான் டிடிஎஸ் போடணும். அந்த 18,000க்கு டிடிஎஸ் போடவே கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீஇம்ப்ரெஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நிறையா எக்ஸ்பென்சஸ் ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்ஓசி ஃபீயே பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் ஃபீ ப்ளஸ் ஆர்ஓசி ஃபீ இருக்கும். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்ஓசியில் உங்களுடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு எம்சிஏக்கு பே பண்ண அமௌண்ட்டை கம்பெனி செக்ரட்டரி உங்ககிட்ட ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் வாங்கிப்பாங்க. ஸோ அது சப்போஸ் 10,000 சேலரி நீங்கள் ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் ஒரு 2 lakhs rupees நீங்கள் எம்சிஏக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் கிடையாது. அந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்காக நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணுமே தவிர அந்த ரீஇம்ப்ரெஸ்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ மாடல் 3 இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் பார்த்தோம், இயர் எண்ட் ப்ரொவிஷன் பற்றி பார்த்தோம், அட்வான்ஸ் அப்போ எந்த மாதிரி டிடிஎஸ் வருதுன்னு பார்த்தோம், டெபாசிட் டியூ டேட் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி எப்போ வரும், இன்ட்ரெஸ்ட் 1க்கும் 1.5க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அப்புறம் எந்தெந்த கேசஸ்லாம் டிடிஎஸ் நாட் ரிக்வயர்டு, ஸோ தேவையில்லைன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த மாடலில் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.